வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் அசிஷியல் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இன்க்ளூடிங் கம்பல்சரி எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கணித ஏர்ன செயலாக்கத்தின் செயல்பாடு யாது? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அண்ட் ஏஎல்யூ? அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் விதிகளை எழுதுக, ரைட் த அசோசியேட்டிவ் லாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர் வரையறை பல்லுடுக்க இடையகம் என்றால் என்ன? வாட் இஸ் HTMI? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்பணியாக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் நவுன் ஆஸ் மல்டி டாஸ்கிங்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு கையாளும் செயற்கூறின் பயன் என்ன? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டிவ் ஃபார்மேட் மெயின் மல்டிபுலார்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கூறு பற்றி எழுதுக, ரைட் அபவுட் ஃபங்க்ஷன். இருபரிமாண அணியினை தெரிவிக்கும் தொடரியல் யாது? அதே மாதிரி 6 × 3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா எண் 33 கட்டாயமாக விடையளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீர்மார்க்கன் தேற்றத்தை எழுதுக. அதே மாதிரி தரவின் அளவை பொறுத்து நுண்செயலினை வகைப்படுத்த. சன்னல் திரையின் கூறுகளை பற்றி வரைக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கூற்றின் கட்டளை தொடரை எழுதி அதன் பயன்களை பட்டியலிடு. அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் பெருக்கல் வாய்ப்பாட்டை அச்சிடும் C++ நிரல் ஒன்றை எழுதுக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 5 25. கணிப்பொறிகளின் பல்வேறு தலைமுறைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன் அடிக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் 11th பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோமின் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. ஒரு இயக்க முறைமையான பயனாளர் இடைமுகத்தை உருவாக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய கருத்துக்களை பட்டியலிடுக. ஸோ அதே மாதிரி விண்டோஸ் இயக்க அமைப்பின் வகைகளை பதிப்புகளை விவரிக்கவும். அடிப்படை வாயில்களை அதன் கோவை மற்றும் மெய்ப்பட்டியலுடன் விளக்குக. அதே மாதிரி நுழைவு சோதிப்பு மடக்கு என்றால் என்ன? ஏதேனும் ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கை பொருத்தமாக எடுத்து காட்டுக. அதே மாதிரி பொருள்நோக்கு நிரலாக்கத்தின் நன்மைகள் யாவை? செயற்குறு பன்மிகுப்பதற்கான விதிமுறைகள் யாவை? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் லாஸ்ட் மினிட் வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ என்பதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.